வணக்கம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஜெயஸ்ரீ விஷ்ணு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்தியாவில் வணிக சிலிண்டருடைய விலை ஒரேடியாக 990 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. போர் தொடங்கின காலத்திலிருந்து இந்த வணிக சிலிண்டருடைய விலை அதிகரிச்சுட்டே தான் வருது. மார்ச்சில் பார்த்தோம்னா 144 ரூபாய் அதிகரிச்சிச்சு. அதே போல் ஏப்ரலில் 203 ரூபாய் அதிகரிச்சிச்சு. இன்னைக்கு தான் மே 1, இன்னைக்கே ஒரேடியாக 990 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. ஒரு வணிக சிலிண்டருடைய விலை 3237 ரூபாய் அப்படின்னு விற்கப்படுது. இதனால ஹோட்டலில் விற்கக்கூடிய உணவுகளுடைய ரேட்டுமே அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால ஹோட்டல் நடத்துறவங்களுக்குமே பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் ஃபுட்டை நம்பி இருக்கிறவங்களுக்குமே இதனால பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயராமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே மோடியோடைய நிர்வாக திறமை அப்படின்னு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் இன்னைக்கு இந்த வணிக சிலிண்டருடைய விலை ஏற்றம் அப்படின்றது இது ஒரு தற்காலிக மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக அரங்கிலே ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கிறது. உலகத்துல ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டு இருக்கிறது. நீங்க பெட்ரோல் டீசல் விலையை நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு அதே மாதிரி வீட்டு சிலிண்டரை பாத்தீங்கன்னா அதுல எந்த விதத்திலும் ஏற்றத்தை கொடுக்கல. பெட்ரோல் டீசல் விலை பல மடங்கு எல்லா நாடுகளிலும் ஏற்றம் கண்டுவிட்டது. நம்ம நாட்டு மக்கள் மீது அந்த அந்த பளுவை சுமத்தக்கூடாது என்று பொருளாதார ரீதியாக எவ்வளவோ முயற்சிகளை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால இது தற்காலிகமாக ஒரு ஏற்றம் தான். நிச்சயமாக பாரத பிரதமர் மக்கள் மீது எந்த பளுவையும் ஏற்ற மாட்டார். அதுக்கு உதாரணம் உலக நாடுகள் எல்லா இடங்களிலும் எண்ணெய் நாடுகள்ல போர் நடந்து கொண்டிருக்கிறதுனால பிரச்சனைகள் இருக்கும் பொழுது பெட்ரோல் டீசல் விலை ஏற்றப்படாமல் இருப்பது நமது மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் ஒரு நிர்வாக திறமை என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். போர் ஏற்கனவே 2 மாதங்களா போர் நடந்துட்டு இருந்தாலும் கரெக்டா 5 மாநில தேர்தல் இல்ல, அதாவது இல்ல அதுக்கு எந்த நேரத்துல போர் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த போரின் தாக்கம் எப்போ இருக்கும், இது எல்லாம் நம்ம சிந்திக்கணும். அதனால நம்ம பாதுகாப்பாக இந்த நாட்டை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம சிந்திக்கணும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுமே இந்த வணிக சிலிண்டருடைய விலை ஏற்றம் அப்படின்றது கண்டனத்திற்குரியது அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட முன்னாள் செயலாளர் முத்தரசன் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வணிக சிலிண்டருடைய விலை உயர்வு அப்படின்ற உத்தரவை மத்திய அரசு திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு அப்படின்றது கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5 ஆண்டு காலமாக மக்களுக்காகவே ஆட்சி செய்ததுனால திமுக திரும்பவும் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கருணா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊடகங்கள்லாம் 10 பேர்கிட்ட மட்டும் கருத்தை கேட்டுட்டு கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு டெலிவிஷனில் வேற கருத்துக்களை பதிவிடுறாங்க அப்படின்னு கருணா சொல்லியிருக்காரு. இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை பார்த்தோம். வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஜெயஸ்ரீ விஷ்ணு.